ஸ்டூடெண்ட்ஸ் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாடல் கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. இந்த எல்சிஎம் ஆஃப் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 இன்ட்டு ஏ மைனஸ் 1, 2 இன்ட்டு ஏ மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டு, அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஈஸ் 4 ஆன்சர் ஏ ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் 1, a minus 1 the whole squared into a plus 1, 6 into a minus 1 into a plus 1 the whole squared, 6 into a minus 1 the whole squared into a plus 1. E வந்து ஆன்சர் நாட் நோன், அதாவது மீச்சிறு பொது மடங்கு. இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். இந்த 3 எண்களுக்கும் மீச்சிறு பொது மடங்கு என்ன 4 விடை கொடுத்துருக்காங்க. இது 3ஐயும் பார்த்தாலே தலை சுற்றுது. சாதாரணமாக நம்பராக இருந்தால் போட்டுடலாம். இது ஒவ்வொன்று பார்த்தா ஒரு அன்னோன் வேரியபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எப்படி போட முடியும்? எலிமினேட் பண்ணுறதுக்கு இப்போ இங்கே 3 இருக்கிறதுனால, இங்கே 2 இருக்கிறதுனால 2க்கும் 3க்கும் பொதுவான மீச்சிறு மடங்கு என்ன வரும்? 6 வரும். அப்போ 6 வர்றது 2 தான் ஆன்சராக இருக்க முடியும். இது 2 வர முடியாது. ஏன்னா நம்ம கண்டிப்பாக 3 இன்ட்டு இங்கே இது இருக்கிறதுனால 2 இன்ட்டு இருக்கிறதுனால 2 இன்ட்டு 3 6 ஷுட் பி இந்த ஆன்சர். ஏதாவது only 6 can be a multiple of 3 and 2. So these 2 can be the answers. இது 2 ஆன்சர் கிடையாது. we can eliminate these 2. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம், எப்படி இந்த கணக்கை போடலாம் அப்படின்ட்டு. இப்போ சாதாரணமாக when we are finding out LCM, let us consider 3 random numbers 6, 9 and 15. மூணுமே வந்து 3ஓட மல்டிபிளாக கொடுத்துருக்கேன். அதனால் என்ன அர்த்தம்? 3க்கும் காமன் டிவைஸார் வந்து காமன் ஃபேக்டர் வந்து 3 போட்டோம்னா 2 into 3 6, 3 into 3 9, 5 into 3 15. இப்போ போட்டால் என்னாச்சு? 2 3 5 மூணுமே ப்ரைம் நம்பர், 3க்கும் காமன் ஃபேக்டர் கிடையாதுங்கிறதுனால லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா தட் நம்பர் ஷுட் பி டிவிசிபிள் பை ஆல் தீஸ் நம்பர்ஸ். இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தது 3 into 2 into 3 into 5 போட்டோம்னா 90 வருது. இப்போ 90 மீன்ஸ் 15 into 6 is 90, 10 into 9 is 90, 6 into 15 is 90. ஸோ திஸ் இஸ் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் தீஸ் 3 நம்பர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இது ஏன்னு சொல்கிறேன். பாயிண்ட் a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி என்ன வரும்? a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி போட்டால் மைனஸ் பி இன்ட்டு ப்ளஸ் பி மைனஸ் பி ஸ்கொயர், மைனஸ் பி இன்ட்டு ஏ இஸ் மைனஸ் ஏபி, ஏ இன்ட்டு பி இஸ் ப்ளஸ் ஏபி, ஏ இன்ட்டு ஏ இஸ் ஏ ஸ்கொயர்டு. மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏபி கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன வருது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு வருது. அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி என்னன்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ரிவர்ஸில் போட்டோம்னா ஏன் இதை நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னா, இது இருக்குது பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் 1, இது ரெண்டையும் ப்ராக்கெட்டுக்குள்ளே கம்ஃபர்டபுளாக நமக்கு வந்து ஏ மைனஸ் 1 வந்துருச்சு. ஏதோ ஒன்று பண்ணலாம். இதுக்குள்ளே வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபேக்டர் இருக்குது. இது என்ன செய்யணும்னா, இதை நம்ம உடச்சாகணும். வி ஹாவ் டு பிரேக் திஸ் with some factor resembling this. வந்ததுன்னா நமக்கு பிரச்சனை சால்வ். ஸோ வாட் ஐ எம் டூயிங் இஸ் ஐ எம் ரைட்டிங் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 as ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்டு. இப்போ என்ன ஆகுது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்ததுனால ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ மைனஸ் 1. இப்போ என்னாச்சு? ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ மைனஸ் 1 ஆகிடுச்சு. நவ் ஐ எம் ட்ரைங் டு ஃபேக்டரைஸ். ஃபஸ்ட்டு நம்பர் 3 இன்ட்டு ஏ மைனஸ் 1. ஃபஸ்ட்டு நம்பர் என்ன? 3 இன்ட்டு ஏ மைனஸ் 1 எழுதியாச்சு. ரெண்டாவது எலிமெண்ட் 2 இன்ட்டு ஏ மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். நான் என்ன செய்கிறேன்? 2 இன்ட்டு ஏ மைனஸ் 1 இன்ட்டு ஏ மைனஸ் 1 போட்டுக்கிறேன். ஏ ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டை ஏ மைனஸ் 1 இன்ட்டு ஏ மைனஸ் 1 போட்டுக்கிறேன். இது என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ மைனஸ் 1 போட்டோம். அதனால் என்ன பண்ணுறோம்? இந்த வேண்டிய 3ஐயும் இப்படி எழுதிக்கிறோம். நம்ம ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டு இதுலேயும் ஏ மைனஸ் 1 இருக்குது, இதுலேயும் ஏ மைனஸ் 1 இருக்குது, இதுலேயும் ஏ மைனஸ் 1 இருக்குது, இங்கே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம்? 3க்கும் ஏ மைனஸ் 1 காமனாக இருக்கலாம். அதை ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிட்டோம்னா 3 இன்ட்டு ஏ மைனஸ் 1 ஏ மைனஸ் 1 எடுத்தாச்சுன்னா 3 நிற்குது. 2 இன்ட்டு ஏ மைனஸ் 1 இன்ட்டு ஏ மைனஸ் 1ல் ஒரு ஏ மைனஸ் 1 போயாச்சுன்னா ஒரு ஏ மைனஸ் 1 நிற்குது. 2 இன்ட்டு ஏ மைனஸ் 1 நிற்குது. ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ மைனஸ் 1ல் ஒரு ஏ மைனஸ் 1 போச்சுன்னா ஏ ப்ளஸ் 1 நிற்குது. இப்போ நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 2 இன்ட்டு ஏ மைனஸ் 1 ஏ ப்ளஸ் 1 மூணுக்கும் காமன் ஃபேக்டர் இல்லாதனால we are simply multiplying all these terms for LCM. LCM is a minus 1 into 3 into 2 into a minus 1 into a plus 1. மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 3 into 2 is 6. a minus 1 into a minus 1 is a minus 1 the whole squared. a plus 1 a plus 1 வந்துருச்சு. So the answer is 6 into a minus 1 the whole square into a plus 1. 6 into a minus 1 the whole square into a plus 1. இதுதான் ஆன்சர். ஆன்சர் வந்து டி தான் நமக்கு ஆன்சர். நான் என்ன சொல்லுவேன்?
பொதுவாக நீங்கள் எந்த ப்ராப்ளம் போட்டாலும் ஆன்சர் வந்தால் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன். இந்த கணக்குக்கு வந்து 1 மார்க் தான். நீங்கள் இது பண்ண முடியாது. இருந்தாலும் வீட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தயவு பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு செக் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது? 3 நம்பருக்கு மல்டிபிள் கண்டுபிடிச்சிருக்கோம். குறைஞ்சது இந்த மல்டிபிளான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து காமன் மல்டிபிளாக தான் இருக்க முடியும். 3 நம்பர் வகுப்பட்டுச்சுன்னா காமன் மல்டிபிள் தான். அதுக்கப்புறம் அந்த லீஸ்ட் காமன் மல்டிபிளான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை விட பெரிய நம்பராக கூட இருக்கலாம் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். செக் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் என்ன? 3 × a-1. நமக்கு வந்துருக்கிறது 6 × a-1 × a-1. நான் வந்து தனித்தனி ஃபேக்டராகவே எழுதிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வகுக்க வசதியாக இருக்கும். × a+1 டிவைடட் பை இந்த ஃபேக்டரை போடுறோம். we are putting this factor 3 × a-1. 3 2 × 3 வந்து 6. அப்போ 2 அடிபட்டுருச்சு. a-1 போச்சுன்னா a-1 × a+1. அப்போ this number is divisible by this. So this is a multiple of this number. அடுத்தது செகண்ட் எலிமெண்ட் என்ன பண்ணுறோம்? செக் தி செகண்ட் எலிமெண்ட். என்ன செகண்ட் எலிமெண்ட்? 2 × a-1 the whole square. நமக்கு வந்து ஆன்சர் எழுதுகிறோம். 6 × a-1 × a-1 × a+1 டிவைடட் பை 2 × a-1 × a-1ன்னு போடுறேன். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த 3ஆல் வகுப்பட்டதுக்கப்புறம் இன்னொரு 3யும் இன்னொரு a-1 சேர்ந்து நின்றுச்சுன்னா இது வந்து லீஸ்ட் மல்டிபிள் கிடையாது, பெரிய மல்டிபிள்னு அர்த்தம். ஒரு தடவை 3 × a-1 அடித்தாச்சுன்னா 3 × a-1 மேலே இல்லை. இதை வச்சே நம்ம வந்து இதுதான் லீஸ்ட் மல்டிபிள்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதே மாதிரியே 6 × a-1 × a-1 × a+1 போட்டாச்சு. கீழே 2 × a-1 இது என்னது a-1 இருக்குது. 2 a-1க்கு 2 a-1 அடிச்சிட்டோம். 2க்கு இது அடிச்சோன்னா என்ன ஆயிடுச்சு? கீழே உள்ள நம்பர் இல்லை. இப்போ 2 × a-1 மேலே நிற்குதானா? பாக்கி இல்லை. பாக்கி இருக்கிறது என்ன? மேலே 3 × a+1 தான் நிற்குது. அப்போ இதுவும் வந்து லீஸ்ட் மல்டிபிள். ஆனால் இது ரெண்டுக்கும் காமன் ஆகிடுச்சு. இப்போ 3வது எலிமெண்ட்டுக்கும் பார்க்குறோம். செக் தேர்ட் எலிமெண்ட் என்ன? a² - 1. ஆன்சர் எழுதிக்கிறோம். 6 × a-1 × a-1 × a+1. a² - 1 நம்ம முன்னால் மாதிரி a-1 × a+1 போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டோம்னா a-1 போயிடுச்சு, a+1 போயிடுச்சு. என்ன ஆகுது? 6 × a-1 தான் பாக்கி நிற்குது. அது வந்து இதை விட பெரிய நம்பர். ஸோ இதுவும் லீஸ்ட் மல்டிபிள், இதுவும் லீஸ்ட் மல்டிபிள், இதுவும் லீஸ்ட் மல்டிபிள் தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது? 3க்கும் காமனாக வர்றதுனால இதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தடு தான். ஒரு தடவை அடித்தாச்சுன்னா அந்த கீழே உள்ள நம்பர் வந்து மேலே திரும்ப நிற்கக்கூடாது. அதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். மிக்க நன்றி.